ஸோ ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு உனா உலா விளாக்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஃபஸ்ட்டு கேஎஸ்ஆரில் இருக்கோம். கேஎஸ்ஆர் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செங்கோடு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ எதுக்காக அப்படின்னா கேஎஸ்ஆரில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேண்டீன் சும்மா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த 5-6 கேண்டீனில் என்ன தான் இருக்குது, சும்மா போயிட்டு நம்ம நிறையா கேண்டீன் நானும் போயிருக்கேன், எல்லா கேண்டீனும் போயிருக்கேன். நம்மளால ஒரு விஷயம் சின்ஸ் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை டீயோ வந்து ஏதாவது நம்ம மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். சும்மா போகிறோம், ஏதாவது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நம்ம கேஎஸ்ஆரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாமல் இருந்தால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நானும் உங்களில் ஒருத்தன் தான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்ட்ஸு இங்கே தான் இருக்கானுங்க, கூப்பிட்டு பார்க்குறேன். வந்தால் கூப்பிட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மட்டும் போய் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, நான் வாட்ஸ்அப் இது கேன்டீனில் போயிட்டு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லி அதை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்கிறானுங்கன்னு. ஏன் காலையிலே நேற்றே கூப்பிட்டுருந்தேன். ஒவ்வொருத்தன் ஒரு கதையை சொல்கிறான், வீடியோனாவே வரமாட்டேங்கிறானுங்க, ஏன்னு தான் தெரில. நண்பா வாங்க நண்பா என் வீடியோவில் வருவீங்களா அப்படின்னா, வீடியோலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ பார்க்கலாம், இருங்க கூப்பிட்டு பார்க்குறேன் என்ன சொல்கிறான்னு சொல்லி. என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். சும்மா நாள்லாம் ஃபோன் எடுப்பானுங்க, புது நம்பர்லேருந்து கூட ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. எந்த கடங்காரன் கூப்பிடலன்னு தெரியல, எந்த கடங்காரன் கூப்பிட்றான்னு தெரியல அப்படின்னு ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. என்னடா எடுப்பீங்களா இப்படி? எப்பா ஹலோ அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஐயோ கேக்குதுங்க, பூபதி பேசுறேங்க. ஹெச்ஆர்லாம் ஃபோன் பண்ணலங்க, பயந்துக்காதீங்க. எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல இருக்கீங்களா? சரி வாங்க டீ குடிக்க போலாம் வாங்க. அண்ணனாவது ஏதாவது அண்ணன்லாம் எனக்கு யாரும் தெரியாது. சரி டீ குடிக்க வரையா இல்லையா? அன்பா வீடியோ எடுக்க போறேன்னு எதை சொன்னேன்? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது மண்டை கோல மாட்டீங்க. நண்பா டீ குடிச்சா எல்லாம் சரியா என்ன, வாடா நான் வாங்கி தரவா. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரண்ட் கேட்ல நின்றுருக்கேன் நான். இப்போ இங்க எந்த கேண்டீன்ல சும்மா ஒரு 5 நம்ம எல்லா கேண்டீனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யாருமே இல்லை, நானும் நீ தான். ஏய் நண்பா வாடா. என்னடா நண்பா டீ குடிக்க கூப்பிட்டா கூட என்னடா நண்பா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு? ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வாசிக்கிறோம். சிடிஓவா? நம்மளே பெரிய சிடிஓ தான். என்ன நினைச்சிட்டு இருக்க? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி வரையால ஏதாவது ஒரு கேண்டீன் இதெல்லாம் பக்கமா வந்து கூப்பிட்டுமா, அந்த ஆர்ட்ஸ் கேண்டீன் கூப்பிட்டுமா? சரி ஓகே, நீ அப்புறம் அப்படியே நீ வந்துடு, நான் கூப்பிட்றேன் வந்துட்டு. சரியா? வேற யாரும் இல்லை, நீங்க எனக்கு வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த 100 நாள் சென்னையில இருந்து 100 நாள் இருந்தோம்ல, அங்க இருந்த காமேஷ் தான் அவரு. ஸோ இந்த காலேஜ்ல ஒரு இன்குபேஷன் சென்டர், இந்த காலேஜ்ல ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றான். ஸோ அவனை தான் கூப்பிட்டேன். ஆனால் வந்துட்டு ஏதோ ஒர்க் இருக்குது அது இதுன்னு ஏதோ கதை போட்டுட்டு இருக்கான். சரி பார்க்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு கேண்டீன் போவோம். அந்த கேண்டீனில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டீன் உங்களுக்காக காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உள்ளே போய் காமிக்கிறோம். கேண்டீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கேண்டீன்லாம் இல்லை, சின்ன கேண்டீன் தான். ஒரு பில்டிங் கீழே இருக்குது. ஜஸ்ட் சும்மா உள்ளே போயிட்டு இந்த என்னென்ன இருக்குது என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் முடிஞ்சால் அவங்க கிட்ட கேட்டு சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வாங்கி தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் வாங்க. வரக்குது உள்ள வரத்துக்கு முடியல. இப்போது இந்த கேண்டீனில் குட்டியாக ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறோம். இந்த வீடியோ வந்து எங்களோட யூடியூப் சேனலில் போடுறோம். ஸோ இந்த கேண்டீனில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி சும்மா சொல்ல முடியுமா அவங்களால? யூடியூப்ல போட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என் சேனலை பார்க்குறதே ஒரு 50 பேர் தான். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பண்ண போகிறோம். நான் இந்த காலேஜில் தான் படித்தேன், 2024 பாஸ் அவுட்டு. ஸோ சும்மா இந்த இதில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்கிறீங்களா? ஸ்நாக்ஸ்ல என்னென்ன கிடைக்கும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு.
சரி ஓகே, இது எதாவது நல்லா இருக்கும்னு சொல்லி ஏதாவது கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுத்தீங்க சாப்பிட்றது? சமோசா கொடுத்தீங்களா, இல்லை வேற ஏதாவது ஸ்வீட்டு ஜூஸு இந்த மாதிரி ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்களா, என்ன கொடுத்தீங்க? கொடுத்தீங்கன்னா நான் ஓரமாக வாங்கிட்டு போய் சாப்பிட்டு அடுத்த கேண்டீன் போகணும். இல்ல நல்லா இருக்கு, ஏன்னா நான் சாப்பிட்டுக்கல. நான் ஃபர்ஸ்ட் கேண்டீன் இந்த கேண்டீன் தான் வந்திருக்கேன். ஸோ சரி ஓகே, நான் சமோசாவே எடுத்துக்கிறேன். ஜூஸ் ஏதாவது கொடுங்க. ஜூஸ் இருக்கா? வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் 2 வாட்டர்மெலன். 2 வாட்டர்மெலன் ஜூஸ் போடுங்க. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு வரும். நீங்க இந்த சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் வந்து உணா உலாவ்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டீன் போகிறோம். நெக்ஸ்ட் கேண்டீன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டென்டல் கேண்டீனு. மேக்ஸிமம் இது வந்து ஒரு பெரிய கேண்டீனு. இந்த கேண்டீனில் வந்து பில் ஒரு கடைசிலேருந்து இன்னொரு கடைசியில் வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி டீ சூப்பராக இருக்கும். டீ வந்து இங்கிருந்து தான் வந்து எல்லா கேண்டீனுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஒரு 2-3 கேண்டீன் அப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த கேண்டீன்லையும் போய் பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீ கூடயே வாங்க. நம்ம வேணா இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுவோமா? இப்போ யாருக்கு நம்ம ஃபோன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முக்கிய தொழிலதிபர் நண்பர். ஸோ அவர் கூப்பிடுவோம், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜில் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ ஹலோ, ஆரிஃபுங்களா? கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ, யார் பேசுறதுன்னு தெரியுதுங்களா? இல்ல சொல்லுங்க. உணா உலா விளாக்ஸ். இல்லைங்க, எனக்கு உணாவுலா விளாக்ஸ் யாரும் தெரியாதுங்க. சாரி, நான் இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. ஐயோ சரி ஓகே, பூபதி பேசுறேங்க. பூபதினு எனக்கு யாரும் தெரியாதுங்க. ஐயா ஓவரா பண்ணாதீங்க. எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல. டீ குடிக்க போலாமா? இல்லங்க, ஆக்சுவலா முக்கியமான வேலை, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். பாஸ்போர்ட்டா? ஆமா. யாருக்கு? நான் என் நண்பன் மங்களம். மங்களம் எங்க இருக்கான்? ஹலோ அவரோட ஆபீஸ்ல இருக்காரு. ஐயா, நிஜமாவே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் பறக்க போறீங்களா? எல்லாம் பறக்க போறீங்களா? ஐயா ஐயா ஹலோ ஐயா, டீ குடிக்க போலாமா? டீ குடிக்கிறதுக்கு அதெல்லாம் டைம் இல்லடா, எங்கெல்லாம் 1008 வேலை இருக்கு. ஐயா டீ குடிச்சு வந்து அந்த 1008ல் 1009 வேலையா பார்ப்போம் ஐயா. நாங்கெல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணக்கூடாதா? ஐயா நான்லாம் அப்ளை பண்ண சொல்லவே இல்லையே. உங்களை தடுக்கவே இல்லையே. உங்களை தடுக்க முடியாதே. சரி நான் வரேன், அங்கேயே இருங்க, நான் வரேன். இப்போ நம்ம போறோம் ஆஃபீஸ்க்கு, எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் டீ குடிக்க போறோம். ஓகேவா, வாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறானுங்க, எதையும் பார்க்காத மாதிரி பார்த்த மாதிரி. அவங்களுக்கு தெரியாது இல்லை நம்ம என்ன பண்றோம் சொல்லி. ஓகே, யார் என்ன நினைச்சா என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்க டென்டல் கேண்டீன்குள்ள இருக்கேன். ஏதாவது ஒன்று வாங்குவோம், வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு அப்புறம் பேசுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே டென்டல் கேண்டீனில் இருக்கோம். டென்டல் கேண்டீனில் இந்த ஜாம் பன், பட்டர் ஜாம் பன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த கேண்டீனில் எனக்கு தெரிஞ்சு டீ வந்து நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. போனோம் அப்படின்னா போட்டு கொடுப்பாங்க. டீ ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க அப்படின்னா அப்படியே போட்டே இருப்பாங்க, கேட்டோம் அப்படின்னா கொடுத்துருவாங்க. அதுமாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்றபடி வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் பில் டோக்கன் வாங்கிட்டு வந்து தான் சாப்பாடு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இந்த கேண்டீனோட இதால் தான் நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டீனாக இருக்கும், பெரிய ஸ்பேஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ நான் அடுத்த கேண்டீன் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஹாய், இப்போ என்ன விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க ஒரு 2 கேண்டீன். ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட்ஸ் கேண்டீன் இருக்கு இல்லையா, மொத்தம் 5 கேண்டீன் இருக்குது. ஆர்ட்ஸ் கேண்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் டென்டல் கேண்டீன் இருக்குது, லைப்ரரிக்கு முன்னாடி இருக்க குட்டி கேண்டீன் இருக்குது, அப்புறம் பாலிடெக்னிக் கேண்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே உமன்ஸ் கேண்டீன் இருக்குது. ஸோ 5 கேண்டீன் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேஎஸ்ஆரில்
எனக்கு தெரில, பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி எனக்கு தெரில. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கேண்டீனோடய நான் நிறுத்திக்கிறேன். ஸோ முன்னாடி இருக்க 2 வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். முறையாக பெர்மிஷன் வாங்கிட்டு நான் உங்களுக்கு காலேஜ் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வீடியோ மட்டும்தான் இருக்கும். ஸோ மற்ற கேண்டீன் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அண்ட் தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டு பண்ண முடியல. ஸோ அதுக்கு மட்டும் சாரி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.